மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம், சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை எடுக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உங்கள் பரிசுத்த ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னித்து எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. கடவுள் உண்மையான மனத்தோடும் நேர்மையான எண்ணத்தோடும் தங்கள் குற்றங்களை எண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் உறுதிமொழிந்துள்ளார். அவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு இறங்கி நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி முடிவில்லா வாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் உட்காருவோம். நான் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் படிப்பார்கள். வசனங்கள் 9 துவங்கி 12 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். இணைச்சட்டம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 12 வரை நாம் வாசிக்க கேட்போம். நீ 7 வாரங்களை எண்ணிக்கொள். விளைந்து நிற்கும் கதிரறிவாலை முதலில் வைத்த நாள் தொடங்களை கணக்கிடு. அதன் பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கு ஏற்ப உன் கைகளால் அவருக்கு பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறவர். ஆனாலும் ஒரு சில காரியம் கொண்டு வருகிறார். அண்ணனை யாரையும் நாம் ஒப்பிட்டு கூற முடியாது. அண்ணனுக்கு நிகர் அண்ணன் மட்டும்தான்.